ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா, நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு வச்சுட்டேன். சரி, தயிர் பச்சடியும் மஷ்ரூம் பிரியாணி லஞ்சுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காய்கறி வந்து பிளாமோஸ், நாங்கள் வந்து பிளாமோஸுமோ பலாக்காய் இருக்குல்ல சின்னதா, அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. அது நல்லா இருந்ததா, அது வாங்காம இருக்க மனசு வரல. சரி வாங்கியாச்சு. நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அது என்னன்னா, நம்ம மட்டன்லாம் வறுக்கிறோம்ல, அது மாதிரி வறுத்தோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் பிரியாணியில போட்டு சாப்பிட்டுருக்கீங்க, கிரேவி வச்சு கூட சாப்பிடலாம். நான் செய்யற மாதிரி மட்டன் வறுவல் மாதிரி வறுத்து பாருங்களா, செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லாதான் போச்சு. இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அது அம்மா கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி தரட்டும், நான் வறுக்கிற மாதிரி வறுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பலாக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மட்டன் பீஸ் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, கட்டம் கட்டமா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்குவோம். உப்பு ஒரு பாதி உப்பு போடுங்க, ரொம்ப வேண்டியது, நம்ம கிரேவியில வேற போடணும்ல. அப்புறம் மஞ்சத்தூள், தண்ணி, போதும். சரி, இதை நல்லா வேக வச்சுக்கோமா. இந்த அளவு தண்ணி போதும் இதுக்கு. இப்போ தேங்காய் வந்து ஒரு பத்தை தான் இருக்கும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அப்புறம் சோம்பு எல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் தான். அப்புறம் ஜீரகம், இது 3 பொடி நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக கல்பாசிப்பூ, கொஞ்சமாக சோம்பு. ஏற்கனவே நம்ம சோம்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி தாளிக்கப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு எப்போதுமே செவந்தாதான் வாசமாக இருக்கும். இல்லை செவக்க ஆரம்பிக்குது, இந்த வாசனை வருது பார்த்தீங்களா. சோம்பு போட்டுட்டு உடனே எதையுமே போடாதீங்க. ஓகே, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாமா. ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் நான். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம வேக வச்சது. நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம், கட் பண்ணி சாப்பிட்டு கூட பார்க்கலாம். இது அது வதங்குற வரைக்கும் அதை மட்டும் இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம்ல, அதனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம அதுலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், இதுலேயும் வதங்கிறதுக்கு போடுறோம். எல்லாம் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணி அப்புறமே உப்பு போடணும். இது நல்லா வதங்கட்டும்.
இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரமாக வேணும்னா இல்லை கொஞ்சம் கூட போடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வாசனைக்கு தான். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச பலாக்காய் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம பலாக்காய் வறுவல் ரெடி. உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, நம்ம பலாக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாக்காய் வறுவல் ரெடி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பலாக்காய் வறுவலோட மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கு. அதுதான் இது செஞ்சதுக்கு அப்புறம் இது கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பலாக்காய் வறுவல் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் பிச்சு கூட காட்டுறேன். இங்க பாருங்க எப்படி மட்டன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா வெந்து எவ்வளோ சாஃப்டா மட்டன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது மாதிரியே வறுத்து கொடுங்க. பசங்க வந்து மட்டன் வறுவல் நினச்சிதான் சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன். சாப்பிட்டுட்டு இது மாதிரி வெஜிடபிள் சாதத்துக்கு நீங்க வந்து கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்தி கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சான்ஸே இல்லை, மட்டன் பீஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. பொட்டாசில சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சான்ஸே இல்லை. மஸ்ட் ட்ரை. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி வறுத்து பாருங்க. இது பிரியாணில தான் போடுவாங்கன்னு கிடையாது, கிரேவி கூட வைக்கலாம். இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி வறுத்து பாருங்க. மிளகு ஜீரகம்லாம் போட்டு அல்டிமேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.